மறைக்கும் ஜெயம் ரவி மனைவி போட்ட ஒரே ஒரு பதிவு மொத்தமாக க்ளோஸ். தலைக்கீழான விவகாரம். தமிழ் சினிமாவில் சாக்லேட் பாயாகவும் ரக்கட் பாயாவும் ஒரே நேரத்தில் வலம் வந்தவர் தான் நடிகர் ஜெயம் ரவி. கடந்த 2009 தன் நீண்ட கால காதலியான ஆர்த்தியை கரம் பிடிச்சாரு. தமிழ் சினிமா வட்டாரத்தில் ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் ஃபேவரட்டான ஜோடிகளாகவே வலம் வந்துச்சு. இவங்களுக்கு ஆரவ் அயான் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. சினிமா வட்டாரத்தில் நடக்கிற பாராட்டுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் ஜெயம் ரவி தன் மனைவியை மிஸ் பண்ணாமல் கூட்டிட்டு வருவார். கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட விவாகரத்து குறித்து செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவி வந்துச்சு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக 2 பேரும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இது ஜெயம் ரவி ரசிகர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை தந்தது. மனைவி ஆர்த்தியும் ஜெயம் ரவி குறித்து பேசும்போது கல்யாண வாழ்க்கையில் தன்னோட ஜெயம் ரவி எவ்வளவு அன்பாக இருக்காரு அப்படிங்கிறத நிகழ்ச்சியிலே சொல்லியிருப்பாங்க. இதை தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு ஜெயம் ரவி போட்ட ஒரு பதிவு அவரோட ரசிகர்களையும் தாண்டி பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. தன் மனைவி அவர் பிரிய போவதா அறிவிச்சிருக்காரு. சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் இது பெரும் பேசும் பொருளா இருக்கு. ஜெயம் ரவி வாழ்க்கையில இது நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள்லாம் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி தனது இன்ஸ்டா பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. எனக்கு தெரியாமலே சம்மதம் இல்லாமலே சமீபத்துல நடந்த எங்க திருமணம் தொடர்பான பகிரங்க அறிவிப்பால நான் ரொம்ப அதிர்ச்சியும் வருத்தமும் அடைஞ்சிருக்கேன். 18 வருஷ வாழ்க்கையில பகிர்ந்து கொண்ட பிறகு இத்தகைய குறிப்பிடத்தக்க விஷயத்தை அதுக்கு தகுதியான கருணை, மரியாதை மற்றும் தனியுரிமையுடன் இந்த விஷயத்தை நான் கையாளணும் அப்படின்னு நம்புறேன். சில காலமா என் கணவர்கிட்ட நேரடியா பேச பல வாய்ப்புகளை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒருவருக்கொருவர் மற்றும் எங்களோட குடும்பத்திற்கு நாங்க செய்த அர்ப்பணிப்பை மதிக்கிற விதத்துல ஒரு வெளிப்படையான உரையாடலை நான் நடத்தணும் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கேன். துரதிருஷ்டவசமா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த அறிவிப்பால என்னோட குழந்தைகளையும் என்னையும் நான் கண்மூடித்தனமா விட்டுட்டேன். எங்க திருமணத்திலிருந்து வெளியேற முடிவு முற்றிலும் ஒரு பக்கமான முடிவு மட்டும்தான். இது எனக்கு வலியை ஏற்படுத்திய போதிலும் நான் கண்ணியமா இருக்கிறது தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்ப பொது கருத்துக்களை தவிர்க்கிறேன். அநியாயமா என் மேல பழி சுமத்திட்டு என் குணாதிசயங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கிய பொய்யான பொது கதையை சகிச்சுக்கிட்டு கடினமா இருக்கு. ஒரு தாயா எனக்கு முதல்ல முன்னுரிமை எப்பவும் என் குழந்தைகள் தான். அவங்களோட நலனுக்காக தான் இருக்கும். இந்த கதை அவங்கள பாதிக்கும் போது என்னால தாங்க முடியல. மேலும் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கவனிக்காம போக நான் அனுமதிக்க மாட்டேன். என்னோட குழந்தைகளோட நல்வாழ்வு மற்றும் அவங்களோட தகுதியான வலிமை, நேர்மை இந்த கடினமான நேரத்தில் நான் செல்ல அவங்களுக்கு உதவுறதுல என் கவனம் இருக்கு. காலப்போக்கில் எனக்கு நிலைமையின் முழு சூழலும் புரியும்னு நம்புறேன். கடைசியா பல ஆண்டுகளா தங்களின் அசைக்க முடியாத ஆதரவிற்காகவும் பத்திரிகைகள், ஊடகங்கள் மற்றும் எங்கள் அன்பான ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். உங்களோட கருணையும் அன்பும் எங்களுக்கு வலிமையான தூணாக இருந்து வருது. மேலும் எங்களோட வாழ்க்கையில இந்த சவாலான அத்தியாயத்தில் உங்களோட பிரார்த்தனைகளும் எங்களோட தனி உரிமைக்கான மரியாதையும் நான் பாராட்டுறேன் அப்படின்னு தான் இந்த பதிவில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்துல பலரும் ஆர்த்தி பக்கம் மட்டுமே தவறுகளை சுட்டி காட்டி வந்துட்டு இருந்தாங்க. ஆர்த்தியோட இந்த அறிக்கை மூலம் இது ஜெயம் ரவியின் தனிப்பட்ட முடிவு அப்படின்னு பல பேர் சமூக வலைதளங்கள்ல ஜெயம் ரவியை திட்டி தீர்த்துட்டு வராங்க. மேலும் ஜெயம் ரவி மாமியார் தான் அடுத்த தயாரிக்க இருக்க படத்துக்கு ஜெயம் ரவி அதிக சம்பளம் கேட்டதுனால தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாச்சுன்னு ஒரு கருத்து நிலவி வருது. ஏற்கனவே ஜெயம் ரவி நடிப்புல அவங்களோட மாமியார் தயாரிச்ச படங்கள் தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கு. இப்போ அதிக சம்பளம் கேட்ட காரணத்தினால இந்த கதையில தற்போது நடிகர் விஜய் சேதுபதி நடிச்சு வராராம். எது எப்படி இருந்தாலும் ஜெயம் ரவி இந்த விவாகரத்து தொடர்பான பதிவு அனைத்தும் தன் மனைவி முடிவின்றி அவர் அறிவிச்சதாதான் இது மூலம் தெரியுது நமக்கு.